ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுவையுடன் சமைக்கலாம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கழனி புளிச்சா ரசம் வைக்க போகிறேன். அதாவது அரிசி தண்ணியில் ரசம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டுங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது போடணும். நல்லா கடுகு பொரிஞ்சிட்ருக்குது. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா இந்த ரசத்துக்கு வெந்தயம் தாங்க மெயின். நல்லா வாடையாக இருக்குங்க. அதான் வெந்தயம் மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, என் தேவைக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ பச்சை மிளகா போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றா போட்டு நான் வதக்கிடுறேன். நான் நல்லா மெரூன் கலராக நல்லா வதக்கிடணுங்க. கருவேப்பிலை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். மெரூன் கலர் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து நான் அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கிறேன், கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை நல்லா ஊற்றுறேன். நான் இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ நான் அரிசி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றி கிண்டிக்கலாம். அதையும் ஊற்றி கிண்டிக்கலாம். இதாங்க அரிசி தண்ணி. இதுதாங்க கழனி புளிச்சா ரசம். அதாவது அரிசி தண்ணியில் ரசம் செய்கிறது. இது வந்து அவ்வளோதாங்க. உப்பு தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷமாக கொதிக்க விடணுங்க. அப்போ தாங்க ரசம் நல்லாயிருக்கும். இந்த ரசம்லாம் கொஞ்சம் கொதிக்க விட தாங்க நல்லாயிருக்கும். 15 நிமிஷம் கொதிக்க விட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 15 minutes later. அவ்வளோதாங்க. கொதிச்சிருச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணுங்க ரசம். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சுக்கோங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் ரசம் செஞ்சுருக்கிறேன். நான் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ரசம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, போதுங்க. அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சுங்க. இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.